வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஏரோப்ளான் செடி. எங்கள் ஊரில் இதை ஏரோப்ளான் செடி தான்னுவாங்க. ஒரு சில ஊர்களில் அது தேங்காய் பூக்கொலை செடி அப்படின்னுவாங்க. ஏன் தேங்காய் பூக்கொலை செடி அப்படின்னா, இதோட காய் பார்த்திங்கன்னா தேங்காய் மாதிரி 3 கணுவுகளை கொண்டிருக்கும். 3 கண்களை கொண்டிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த செடி ஒரு குறுகிய கால செடி தான். ஒரு 6 மாதம்தான் இருக்கும். இந்த செடி வளர்ந்து ஒரு 6 மாதத்துல இது ஆயுசு முடிஞ்சிடும். இது என்னத்துக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த செடி கிராமங்களில் அதிகமாக வளரும். எல்லா இடங்கள்லையும் இந்த செடி வளரும். கிராமங்களில் பெரும்பாலும் பார்க்கலாம். இந்த செடி இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க உரமாக. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க யூரியா உரம் போடாமல் இயற்கையாக விவசாயம் பண்ணுறவங்க இந்த செடியை அறுத்து எடுத்துன்னு போய் சேடையில் போட்டு மக்க வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கு பயன்படுது பெரும்பாலும். அதுக்கப்புறம் இந்த செடியோட பால் பார்த்திங்கன்னா இளமஞ்சள் நிறத்தில் இருக்கும். இப்படி உடைச்சிங்கன்னா பால் வருது பாருங்கள். இளமஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இதோட பால் இந்த பால் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அடிப்பட்டு காயம் இருக்குதுன்னா அந்த காயத்தை சுற்றி இந்த பால் வைப்பாங்க. இந்த பால் வச்சா விரைவில் குணமாகும் அப்படின்றது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இது நல்லா எரிச்சலை கொடுக்கும். இந்த பால் காயங்களுக்கு இந்த பாலை வச்சா எரிச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த செடி கொம்பு தேன் அழிக்க பயன்படுத்தப்படுது. அதாவது இந்த செடியை கசக்கி இந்த இலை பறித்து மோந்து பார்த்தா ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் வரும். இந்த பேடு ஸ்மெல் வர்றதால இந்த செடியை மொத்தமாக கசக்கி தழையை கசக்கி கொம்பு தேன் மீது இதை தேய்ச்சாங்கன்னா அந்த கொம்பு தேனில் உள்ள ஈகள் தூரம் விலகிடும் இந்த சுமலுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இலையை வச்சு கொம்பு தேன் அழிக்க பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் இந்த செடியை ஆடு மாடுகள்லாம் உணவாக எடுத்துக்காது. ஏன்னா இந்த ஸ்மெல் ஒரு மாதிரி பேடாக இருக்கும். பேட் ஸ்மெல் துர்நாற்றம் மாதிரி வீசும் இதை மோந்து பார்த்தா. அதனால் அந்த செடியை ஆடு மாடுகள்லாம் உணவாக எடுத்துக்காது. இதை பார்த்திங்கன்னா ஒரு சில பூச்சி மட்டும் இதில் வளரும். இந்த செடியில் எப்போவுமே பாருங்கள், கிரீன் கலரில் பொன்வண்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த பூச்சி இந்த செடியில் தான் தழையை உணவாக எடுத்துக்கும். இந்த செடியில் கம்பல்சரி இந்த பூச்சி கண்டிப்பாக இருக்கும். இந்த பூச்சி மட்டும்தான் இதை உணவாக எடுத்துக்கும். இந்த தழையை பெரும்பாலும் இந்த ஒரு பூச்சி, இந்த ஒரு கலரில் இருக்க பூச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த பாருங்கள், 2 பூச்சி இருக்குது. இந்த பூச்சி மட்டும்தான் இந்த செடியை உணவாக எடுத்துன்னு இதில் வாழும். வேறு எதுவும் எந்த உயிரினமும் இதை உணவாக எடுத்துக்காது. மருத்துவ குணம்னு சொல்லப்போனால் இதுக்கு அதான் அடிப்பட்ட புண்ணுங்களுக்கு இது இந்த பாலை மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. விவசாயிகள் யூஸ் பண்ணுறாங்க. விவசாயிகள் இயற்கை உரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. கொம்பு தேன் அழிக்கவும் இதை பயன்படுத்துகிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.